தீபாவளிக்கு உன் கூட தான் இருப்பேன்னு சொன்னேன். போன் பண்ணி வேற குழந்தை மாதிரி திரும்ப திரும்ப கேட்டேன். அப்ப கூட நீங்க என்ன சட்டை பண்ணலையே. இப்ப எப்படி நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரலாம்? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இதோ பாருமா, நம்ம வீட்டுக்கு வரவங்க எதிரியா இருந்தாலும் அவங்கள வரவேற்கிறதாமா நம்ம பண்பாடு. அந்த பண்பாட்டை அவங்க தான் கத்துக்கணும். என்னை விட மூத்தவங்க அவங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியலையே. இதோ பாருமா, எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுற? வாங்க சார், நீங்களும் உங்க சைடு நியாயத்தை சொல்லிட்டு போங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம என்ன விட்டுட்டு போனாங்களே, இவங்க தான் நல்லவங்க. அதானே சொல்ல வரீங்க? இதோ பாருமா, அன்னைக்கு இருந்த சூழ்நிலையே வேற. அட போங்க சார், என்ன பெரிய சூழ்நிலை? ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, எந்த ஆதரவும் இல்லாம தனியா அழுதுட்டு நிக்கிறா. மனசுல ஒரு சின்ன இறக்கம் கூட இல்லையே. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அது சரி, நீங்க அபி மேடத்தோட ஃப்ரெண்ட் இல்ல, வேற எந்த மாதிரி இருப்பீங்க? அபி மேடம் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மை தானே சார் நீங்க? அட அபியனியா, எப்போ வந்தீங்க? நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்தை விட ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன பெருமை உங்களுக்கு? இவங்க என்ன பெரிய இங்கிலாந்து மகாராணியா? இவங்க வீட்டுக்கு வந்ததுல அப்படி என்ன பெருமை பொங்கி வழியுது உங்களுக்கு? அப்படிலாம் சொல்லாத ஆர்த்தி. என்ன இருந்தாலும் அவங்க அக்கா. அவங்க எனக்கு தானே அக்கா. கூட பிறந்த தங்கச்சி நான் சொல்றேன். அவங்க இங்க வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏமா, கோபப்படாம பொறுமையா சிந்திச்சு பாருமா. நீரடிச்சு நீர் விலகுமா? அதான் விலகிடுச்சே. நான் பிறந்த வீடு, எனக்கு உரிமைப்பட்ட வீட்டுல நான் போய் ஒரு நாள் தங்க முடியல. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? போதும் சார், நாங்க கிளம்புறோம். வாங்க துளசி போலாம். அபி, ஆர்த்தி சின்ன பொண்ணுமா. அம்மா, நீங்க கம்பல் பண்ணனால தான் நான் வீட்டுக்குள்ளேயே வந்தேன். நான் கிளம்புறேன். அண்ணே பாரு, ஆர்த்தி கிளம்புறேன்னு சொல்றாங்க. கிளம்பாம என்ன பண்ணுவாங்க? நான் தான் பாயிண்டா கேக்குறேன்ல, அதுக்கு பதில் சொல்ல முடியாம தான் கிளம்புறாங்க. நான் கிளம்புறேங்க. அபி, எங்களை மன்னிச்சிருமா. பரவாயில்லம்மா. அண்ணே, அவ சின்ன பொண்ணு அண்ணே, அவ ஏதோ துளசி தெரியும். கிளம்புற வாங்க. அபி, போகட்டும் போகட்டும். எல்லாரும் அவங்க பின்னால போய் அசிங்கமா கெஞ்சறத விட்டுட்டு போய் உங்க வேலையை பாருங்க. ஆர்த்தி, நீ பண்றது ரொம்ப தப்பு. அறிவு இல்லாம பேசாதீங்க. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க தானே புலம்புனீங்க. இப்ப வீட்டுக்கு வந்தவொடனே பெல்ட் அடிக்கிறீங்களா? அது இல்ல, நம்ம வீடு தேடி வந்துட்டாங்க. என்ன இருந்தாலும் உங்க கூட பிறந்தவங்க இல்லையா? நானும் உங்க கூட பிறந்தவ தானே. நான் அந்த வீடு தேடி போனப்போ என்ன உங்க துரத்தல? அந்த மாதிரி தான் இதுவும். நானே உறவு இல்லைன்னு சொல்லும் போது நீங்களாம் யாரு? எதுக்கு தேவையில்லாம உறவு கொண்டாடுறீங்க? இத பாருங்க, என்ன வெறுக்கிறவங்க கூட உங்களுக்கு என்ன உறவு வேண்டி கிடக்கு? இந்த வீட்டுல எல்லாருக்கும் தான் சொல்றேன், இந்த மாதிரி ஒட்டுறது உறவாடுறதெல்லாம் வேண்டாம். ஆர்த்தி, என்ன வச்சுதானே அந்த குடும்பம்? என்னையே அவங்க உதறி தள்ளிட்டாங்க. இதுக்கு மேல என்ன இருக்கு? இனிமே யாரும் அந்த அபி கிட்ட வழிற வேலைலாம் வேண்டாம். சாரிங்க, நான் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டேன் போல இருக்கு. வீட் நம்பர் மாறி போச்சு. பாவம், உங்களுக்கு தேவையில்லாத தர்ம சங்கடம். நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் தொல்காப்பியன். ஏங்க? ஆர்த்தி உங்களை எவ்வளோ திட்டா? அதை விடுங்க, நான் பண்ணது கூட தப்பு தான். உங்களை அங்கே கூட்டு போகலாமா? அதெல்லாம் சரி. உங்கள் தங்கச்சி உங்ககிட்ட அவ்வளோ மோசமாக பேசிட்டாங்களே, அது உங்களுக்கு சங்கடமா இல்லையா? எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. சொல்லப்போனால் சந்தோஷமாக தான் இருக்கு. சந்தோஷப்படுறீங்களா? ஏங்க, ஒரு ஜென்ம உறுதிட்டு நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க, அதுக்கு போய் சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், உங்களுக்கு ஆர்த்திக்கும் எனக்குமான உறவு சரியாக தெரியாது. தெரியுமா? அவங்க உங்கள் தங்கச்சி தானே? தொல்காப்பியன், அவள் எனக்கு சிஸ்டர் தான். ஆனால் நான் அவளை ஆனந்தி மாதிரி ட்ரீட் பண்ணது கிடையாது. எனக்கு ஓரளவுக்கு விவரம் தெரியும் போது ஆர்த்தி ஒரு கை குழந்தை. அப்பா அம்மா அவளை என்கிட்ட விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ஆர்த்தி அம்மா கிட்ட இருந்ததை விட என்கிட்ட இருந்த நேரம்தான் அதிகம். அவளை நான் எப்பவுமே தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பேன். என் மனசுல அப்போ இருந்தே ஆர்த்திக்கு நான் அம்மாங்கிற மாதிரி ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சு. அவளை நான் என்னோட
பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மனோ ஆனந்தி எல்லாம் எனக்கு தம்பி தங்கச்சின்னு தோணும். ஆனா ஆர்த்தியை பார்க்குறப்போ ஒரு குழந்தையா தான் எனக்கு தோணும். அவகிட்ட நான் காமிச்ச பாசம் கண்டிப்பு எல்லாமே ஒரு அம்மா மக மேல செலுத்துற மாதிரியான பாசமும் கண்டிப்பும் தான் இருக்கலாங்க. ஆனால் ஆர்த்தி இப்போ உங்களை நடத்துகிற விதம் ஒரு அம்மாவை பொண்ணு நடத்துகிற மாதிரியோ இல்லை ஒரு அக்காவை தங்கச்சி நடத்துகிற மாதிரியோ இல்லை. கடன் கேட்குறவனை காசு இருக்கிறவன் துரத்துற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவ என்கிட்ட அப்படி நடந்துக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. எனக்கு அவளோட கோபம் புரியுது. நான் ஒரு குழந்தையா பார்த்த ஆர்த்திய இப்போ ஒரு குடும்ப தலைவியா பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தற்செயல அவளை பார்த்ததும் ரொம்ப நல்லதா போச்சு. இல்லைன்னா நான் அவளோட வீட்டுக்கு போறதுக்கும் அவளை பார்க்கறதுக்கும் எனக்கு சான்ஸே இல்லை. உங்ககிட்ட நடந்துக்கிட்டது ஓகே, ஆனால் என்னையில் ஆர்த்தி விரட்டிருச்சே. ஆனால் அதுவும் கூட சரிதான். ஏன்னா ராஜேஷை மேரேஜ் பண்ணிட்டு ஸ்டேஷனில் வச்சு பிரச்சனையானப்போ நீங்கள் கண்ணா பின்னான்னு திட்டிட்டு வெளியில் வந்துட்டீங்க. நான் அங்கே தான் இருந்தேன். நானாவது ஒரு வார்த்தை கவலைப்படாதமான்னு சொல்லியிருக்கலாம். ஒன்றும் சொல்லாமல் வந்துட்டேன்னா ஒருவேளை அந்த கோவம் போல இருக்கு. ஆனாலும் ஆர்த்திக்கிட்ட அப்போ காமிச்ச கோபம் கொஞ்சம் அதிகமாகனு தோணுது. அதான் நான் சொன்னேனே, அது ஒரு அக்காவோட கோவம் இல்லை, ஒரு அம்மாவோட கோவம். நான் ரொம்ப ஆவேசமா அவகிட்ட நடந்துக்கிட்டேன். ஆரம்பத்தில் அந்த கோவம் ஓகே தான். ஆனா அதை நான் தொடர்ந்து மெயின்டைன் பண்ண பாருங்க, அதனால அவளுக்கு என் மேல வெறுப்பு உண்டாயிடுச்சு. அந்த வெறுப்பு ஒரு உத்வேகமா மாறிடுச்சு. ஏன் முன்னாடி அவ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறா. அந்த உத்வேகம் அவளை வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும் பாருங்க. நீங்க சொல்றதும் சரிதான் அபி. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு கவனிச்சிங்களா? அந்த வீட்டுல அவளோட மாமனார் மாமியார் எல்லாருமே அவளோட பேச்ச கேக்குறாங்க. புருஷன் அவளுக்கு பயப்படுறான். அந்த குடும்பமே அவளை எவ்வளவு தாங்குது. அவளோட கல்யாணம் தப்பான முறையில நடந்திருந்தா கூட அவ ஒரு நல்ல குடும்பத்துல தான் போய் சேர்ந்திருக்கா. அவங்க கிட்ட பணம் இல்லையே தவிர எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நான் வாழ்ந்த குடும்பத்தோட இதை ஒப்பிட்டு பார்த்தாதான் இது எவ்வளவு நல்ல குடும்பம்னு எனக்கு புரியுது. சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. எல்லாமே சரிதான். ஆனா இப்படி தொடர்ந்து ஆர்த்தி உங்களை வெறுத்துக்கிட்டே இருந்தா உங்க 2 பேருக்கு நடுவுல இடைவெளி அதிகமாயிருமோன்னு தோணுது. எப்படியாவது நீங்க இதை சரி பண்ண வேணாமா? என்னைக்காவது ஒரு நாள் அவ என்ன புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறேன். என்னோட மனசுல இருக்கிற பாசம் அவளுக்கு கண்டிப்பா புரியும். அப்படி புரியாம போனாலும் பரவாயில்ல. அவ படிச்சு முன்னேறி ஒரு நல்ல இடத்துக்கு வந்தா போதும். போலாங்க. இந்தப்பா. என்ன ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் பக்காவா ரெடி ஆயிடுச்சுப்பா. டேய் வண்டி நல்லா தொடரா. எவ்வளோ ஆச்சு? ஒரு 500 ரூபா கொடு. 500 ரூபாயா? பிரேக் தானே அட்ஜஸ்ட் பண்ண, அதுக்கு எதுக்கு 500 ரூபாய்? நீ தான் ரொம்ப வசதியான ஆள் ஆயிட்டியா மானோ, கொடுக்கறதுக்கு என்ன? கலாய்க்காதையா. ஆளை விடு, நான் கிளம்பணும். வண்டி எடுத்துட்டு நான் பார்ட்டியை பிக்கப் பண்ண போனியா? அட நிஜம்தான் மானோ, காஸ்ட்லியான செல்போன் வச்சிருக்கனா பெரிய ஆள் தானே நீ. என்ன சொல்ற? இரு சொல்றேன். உன் வண்டியில சீட்டுக்குள்ள மாட்டி இருந்தது மானோ. ஐயோ, இது என்னது இல்லப்பா? ஒண்ணுது இல்லையா? ஏர்போர்ட்ல இருந்து வரப்போ ஒரு பார்ட்டியை வழியில பிக்கப் பண்ணி அண்ணா நகரில் டிராப் பண்ணிட்டு வந்தேன். அவங்களோட தான் இருக்கும் இந்த செல்போன். அவங்க கிட்ட காசு வேற வாங்காம வந்துட்டேனே. ஏன் காசு வாங்காம தர்ம சவாரி பண்றியா? நீ என்ன கொடைவில்ல? அப்படி இல்ல, பாம்பேல இருந்து வந்திருந்தாங்க. ஒரே பாச மழை, நடுவுல பூந்து காசு கேட்கறதுக்கு கூச்சமா இருந்துச்சு. அதான் அப்படியே வந்துட்டேன். வாங்காம வந்து கை காசை போட்டு கணக்கு சரி பண்ணிட்டியா? ஆமா. அப்ப போனை நீயே வச்சுக்க. அதுக்கும் இதுக்கும் கணக்கு சரியா போச்சு. நீ வேற. நான் போய் இந்த போன் அவங்க கிட்ட கொடுத்துட போறேன். ஓவர சீன் காட்டாத மல்லாடாதே. அடுத்தவங்க பொருள் நமக்கு எதுக்கு? தள்ளு. டேய் காசு காசு அப்புறமா வாங்கிக்க.
சார் சார் எங்க போயிருக்கோம்? ச்சே. ஐயோ. அனு என்ன ஆச்சு? ஏன் கத்துற இப்போ? என் செல்போனை காணுண்டி. அது எங்க போய் தொலைச்சியோ? அது தெரிஞ்சா நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன்? எனக்கு தெரியாது. உனக்கு தான் தெரியும்ல நான் செல்போன் யூஸ் பண்றது இல்லைன்னு. ஓ மை காட். சார் புது செல்போன். சென்னைக்கு வந்து புது சிம் கார்டு போடலாம்னு நினைச்சேன். நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆவற? ஒரு புது ஃபோன் வாங்கிட்டா போச்சு. நான் செல்போனை பத்தி கூட கவலைப்படல. அதுல என் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுந்த மாதிரி இருக்கு. ஹே, இது கேட்கவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? போய் தொலையட்டும், விட்டுரு. போய் தொலையட்டுமா? உன்ன ஏய், என்னது வந்ததும் வராததுமா ஒரே கலாட்டா இந்த வீட்ல. அப்பா பாருங்க பைவ்ல. என் செல்போனை காணுப்பா. அந்த கால் டாக்ஸில விட்டேன்னு நினைக்கிறேன். கால் டாக்ஸி நம்பர் தெரியுமா உங்களுக்கு? இல்லையே. அந்த பையன் பாவம் காசு வர வாங்காம போயிட்டான். என்ன? காசே வாங்கலையா? இப்பதான் புரியுது. காருக்குள்ள செல்போனை பார்த்திருப்பான். 50 ரூபாய் வாங்குறதுக்கு வெயிட் பண்றதை விட செல்போனோட கிளம்புறது பெட்டர்னு கிளம்பிருப்பான். திருட்டு பையன். சே அப்படிலாம் இருக்காதுமா. நோ அதான்ப்பா நடந்திருக்கோம். அந்த ராஸ்கல் வலிய வந்து உதவி பண்ணும்போதே நினைச்சேன். நிச்சயமா அவன் திருட்டு பையனா தான் இருப்பான். அஞ்சலி ஏதாவது பேசாத. செல்போன் வண்டியில் இருந்தது, நான் பார்க்கல. அநேகமாக சீட்டுக்கு நடுவில் மாட்டிட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஷெட்டில் வண்டியை க்ளீன் பண்ணுற பையன் எடுத்து கொடுத்தான். உடனே உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஐ எம் சாரிப்பா. அவ ஏதோ விவரம் தெரியாம பேசிட்டா. எதையும் மனசுல வச்சுக்காது. பரவாயில்ல சார். அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. சில விஷயங்கள் இப்படிதாங்கிறதுல தீர்மானமாக இருக்காங்க. என்னப்பா சொல்ற? ஏழையாக இருந்தால் அவன் திருடுவான், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுவான். அதுவும் சில பேர் மூஞ்ச பார்த்தாலே திருடுன்னு தெரியும். அதுக்கான லட்சணங்கள் என் மூஞ்சில் இருக்கு. இது மாதிரி நிறைய கருத்துக்கள் அவங்க கிட்ட இருக்கு சார். சாரிப்பா. ஐயோ, மறுபடியும் நீங்க ஏன் சார் சாரி கேட்குறீங்க? வேண்டாம் சார், வேண்டாம். லுக், ஏதோ போனை திருப்பி வந்து கொடுத்துட்டேன்னா அட்வான்டேஜ் எடுத்து அதிகமா பேசாத. என்ன அஞ்சலி, வாய மூடு. சரிப்பா, நீ எவ்வளவு நாளா கார் ஓட்டிட்டு இருக்க? நான் இப்பதான் சார் கொஞ்ச நாளா ஓட்டிட்டு இருக்கேன். என்னப்பா படிச்சிருக்க? நான் ஐடி வரலும் படிச்சிருக்கேன் சார். ஐடிஐனா வேற வேலை கிடைக்குமே, ஏன் டிரைவரா இருக்க? வேற எந்த வேலையும் கிடைக்கல சார், அதான் இந்த வேலைக்கு வந்தேன். ஓ சரி, இந்த கம்பெனில என்ன சம்பளம் கொடுக்குறாங்க? என்ன ஒரு 3000 ரூபா சம்பளம் தராங்க சார். அது தவிர கிடைக்கிற சவாரியை பொறுத்து பேட்டா கிடைக்கும் சார். தப்பா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. நான் இதை விட கொஞ்சம் அதிகமா சம்பளம் தரேன். எங்கிட்ட வேலைக்கு சேர்ந்துடுறியா? இல்ல சார், வேண்டாம். ஏன்பா? சார், மனுஷங்க மேல அடிப்படையில் நம்பிக்கை வேணும் சார். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அது இல்லாத இடத்துல வேலைக்கு செய்யறது மரியாதை இருக்காது சார். நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன் சார். ஏன்பா? பாருங்கப்பா, நீங்க வலிய கொடுத்த ஆஃபரை எப்படி வேணாம்னு சொல்லிட்டு போறான்னு சரியான திமிர் பிடிச்ச திருட்டு பையனா இருப்பான் போல இருக்கு. வாய மூடு. அப்போல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். You are crossing limits, அஞ்சலி. நீ தொலைச்ச செல்போனை உன் வீடு தேடி வந்து உன் கையில கொடுத்துட்டு போறான். அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட்டுட்டு திரும்ப திரும்ப திருடன்னு சொல்ற. ரொம்ப தான் அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களே. பின்னென்ன, அவன் எல்லா விதத்திலும் நம்மகிட்ட நல்லபடியா நடந்திருக்கான். வழியை வந்து உதவி பண்ணா, தொலைஞ்சு வர செல்போனை வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போனான். போகல, வேலையை பாரு.
ச்சே, 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 ச்சே. இப்போ பணம் வாங்காம போயிட்டானே. எனக்கு எல்லாமே லேட்டா தான் ஞாபகம் வருது. தொடர்ந்து எனக்கு கடன்காரனாவே வச்சிருக்கானே இவன். இட்ஸ் ஓகே. எல்லாம் ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க லோன் மேக்ஸிமம் சாங்ஷன் ஆன மாதிரி தான். தேங்க்யூ சார். சார் இப்போ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை விட மேற்கொண்டு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுமா? ஆமா, உங்க கிளைண்ட்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ்லாம் வேணும். இந்த ப்ராஜெக்ட்ல ஒவ்வொரு ஸ்டேஜும் என்ன டைம் லிமிட்டுக்குள்ள கட்டி முடிக்க முடியுங்கிற எஸ்டிமேஷனும் வேணும். நோட் பண்ணிக்கங்க என்னென்ன வேணும்னு. அப்புறம் உங்க லேண்டோட வில்லங்க சர்டிஃபிகேட்டும் வேணும். ஐ மீன் தட் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட். அப்புறம் கார்பரேஷனோட என்ஓசி சர்டிஃபிகேட் வேணும். ரைட் சார். ஜஸ்ட் a minute. இது நீங்க கேட்டிருக்கிற லோனோட ரீபேமெண்ட் டீடைல்ஸ். இந்த லோனை நீங்க வாங்கிட்டா எந்தெந்த மாசம் எவ்வளவு அமௌண்ட் கட்ட வேண்டி இருக்குங்கிறது, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுக்கணுங்கிறது எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. ஓகே சார். சரி சார். நீங்க திரும்ப பணம் கட்டத்தில் சின்சியரா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பணம் ஒழுங்கா கட்டாம டிஃபால்ட் ஆச்சுன்னா மொத்த பில்டிங்கையும் நாங்க எடுத்துப்போம். அதே மாதிரி குறிப்பிட்ட தேதிக்குள்ள கட்டடத்தை நீங்க கட்டி முடிச்சிடணும். அதுல தப்பு பண்ணாலும் உங்க கட்டடத்தை நாங்க அக்யூர் பண்ணிப்போம். சார் நாங்கள் இதில் சரியா இல்லாட்டி வீட்டை வாங்குறவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க சார். பையஸை விட எங்க பேங்க் ரொம்ப மோசமானது சார். ரொம்ப கராரா இருப்போம். தட்ஸ் குட் சார். அப்பதான் கிளைண்ட்ஸ்க்கும் ஒரு பொறுப்பு இருக்கும். அப்போ எங்க கண்டிஷன்லாம் உங்களுக்கு ஓகேவா? ஷுவர் சார். பொதுவா எல்லா பேங்க்லயும் போடுற கண்டிஷன்ஸ் தானே, நாங்க சம்மதிக்கிறோம் சார். ஓகே. இது எங்க பேங்க்ல கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான ஃபார்ம். நீங்க இங்க லோன் வாங்கணும்னா இங்க ஒரு கரண்ட் அக்கவுண்ட் உங்களுக்கு இருந்தாகணும். சோ இதை நீங்க ஃபில்அப் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். ஓகே சார். வெளியில உட்கார்ந்து நிதானமா படிச்சு ஃபில்அப் பண்ணிட்டு வாங்க. நோ ப்ராப்ளம் சார். தேங்க்யூ சார். நாங்க ஃபில்அப் பண்ணிட்டு வரோம். இந்தாங்க. பென் கொடுங்க.